ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத உதாரணம் அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை வச்சு பார்ப்போம். ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னா வேறு வேறு பெயர்களில் சொல்லுவாங்க. நூல் பொருத்தம், தாலி பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப முக்கியமான பொருத்தம் திருமண பொருத்தத்திற்கு. இப்போ அட்சய திருமண பொருத்தம் இந்த மூலமாக தான் நாங்கள் பலன் பார்க்குறோம். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு திருமண பொருத்தம் பார்க்குறக்காக ஜாதகங்கள் வந்திருந்தது. நான் இதை ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு, சார் நீங்கள் கொடுத்த ஜாதகங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சில நாள் கழித்து அவர் வீட்டுக்கு வேறொரு விஷயத்துக்காக போகக்கூடிய நிகழ்வு இருந்தது. போனப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் பலன் அதாவது பொருத்தம் இல்லை அப்படின்ட்டீங்க. இதே நாங்கள் வேறு ஜோதிடர்கிட்டையும் பார்த்தோம். அவங்க பொருத்தம் இருக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அதை நம்ம வாங்கி பார்த்தோம். அதில் என்ன இருந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணமாக இவங்க ஜாதகங்களை நம்ம ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறது, ஆணுடைய ஜாதகம், பெண்ணுடைய ஜாதகம். எப்பயுமே திருமண பொருத்தம் அப்படின்றது பெண் ஜாதகத்தை வைத்து தான் பொருத்தம் பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் ஆண் ஜாதகத்தை சேர்க்கணுன்றது அடிப்படை. அப்படி இருக்கிறப்ப இங்கே பெண் இவங்க பிறந்தது கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ தற்சமயம் அவங்களுக்கு 27 வயது ஆகுது. அதே போல் அந்த ஆண் பிறந்தது அப்படின்றது கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இவருக்கு இப்போ 32 வயது ஆகுது. இப்போ இவங்க ரஜ்ஜு பொருத்தம் உதாரணமாக எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா, அவங்க பிறந்த நட்சத்திரங்கள் ஆயில்ய நட்சத்திரம் பாதரஜ்ஜு, அதிபதி புதன் பகவான். அதே போல் இங்கே அவிட்ட நட்சத்திரம் சிரசு ரஜ்ஜு, அதாவது தலை ரஜ்ஜு, அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ ரஜ்ஜு பொருத்தத்தோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஏக ரஜ்ஜு தான் சேர்க்கக்கூடாது. அதேமாரி அது என்ன அப்படின்னா, ஒரே ரஜ்ஜு, 2 பேர்த்துக்கு ஒரே ரஜ்ஜு இருக்கவங்கள சேர்க்கக்கூடாது. இப்போ இது ஒரு இது பாதரஜ்ஜு வருது, ஒரு இது தலை ரஜ்ஜு வருது. அப்புறம் 2 சேர்க்கலாமா? ரூல்ஸ் படி கண்டிப்பாக சேர்க்கலாம். பட் இதை இப்படி பார்க்கணுமா அப்படின்றதுல தான் ஏஎல்பி வேறு மாதிரி நிற்கும். ஏன் இதை இப்படி பார்க்க மாட்டோம் அப்படின்னா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த காலத்தில் உள்ள நிகழ்வு. ஏன்னா அந்த பெண் பிறந்து இப்போ 27 வயது ஆகுது. இப்போ என்ன திசை போகுதுன்றதை பார்க்கணும் முதல்ல. இது பிறந்த காலத்து திசையை வச்சு பலன் பார்த்துட்டு இருந்தோம்னா சரியாக வராதுன்றது தான் ஏஎல்பியோட இது. அப்போ இப்போ இந்த ஆணுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 32 வயது ஆகுது. இவங்களுக்கு வேறு திசை இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ இது ரெண்டு இப்படி வச்சு பார்த்திங்கன்னா இதோடைய நிகழ்வு, இதனால தான் திருமண பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் வச்சு பார்த்தாலுமே நிகழ்வு வேறு மாதிரி இருக்குது. அதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும். திருமண பொருத்தம் 10 பொருத்தம் இருந்தது, 8 பொருத்தம் இருந்தது, பட் வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இன்னும் சில இடத்துல வேறு மாதிரி இருக்கும். திருமணம் பொருத்தமே பார்க்கலாம், ஆனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த 2 விதமான மக்களோட ஜாதகங்களை வாங்கி நீங்கள் ஏல்பி முறையில் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிறது பல விஷயங்கள் நமக்கு தெரியும். பொருத்தம் யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்றது நமக்கு தெரியும். அப்போ நம்ம எப்படி இதை பலன் பார்க்குறோம்? அவங்க இதனால் பொருத்தம் இருக்குது, ரஜ்ஜு பொருத்தம் உண்டு அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஆனால் இது சரி வராது. நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த பெண் பிறந்து 27 வயது ஆகுது. இப்போ நடப்பு தசை என்ன அப்படின்னு கேட்டால், சுக்கிர பகவான் திசை பூரம் 2ல் போயிட்டுருக்கு. இதை எல்லா ஜோதிட முறையிலும் ஒத்துக்குவாங்க. தசை இருக்குது, என்ன தசை போயிட்டுருக்கு அப்படின்றது. பட் இங்கே வச்சு நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ பூரம் 2ல் இவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம அது எந்த வீட்டில் நடக்கும்? சிம்ம வீட்டில் நடக்கும். இதைத்தான் ஏஎல்பியில் அட்சய ராசி அப்படிம்போம். எப்படி வயதுக்கேற்ப லக்னம் வளருதோ அதே போல் வயதுக்கேற்ப ராசியும் வளரும். அப்போ நம்ம இங்கே ஏஆர்பின்றது இங்கே குறிச்சிக்கிறோம். அந்த படத்தில் பார்த்துருக்கீங்க, பெண் ஜாதகத்தில் சிம்ம வீட்டில் ஏஆர்பின்னு இருக்கும். இப்போ ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 32 வயது ஆகுது. இப்போ நடப்பில் ஒரு குரு திசை புரட்டாதி 4ல் மீன வீட்டிலேருந்து நடக்குது. அப்போ அங்கே நம்ம ஏஆர்பின்னு போட்டுக்கிறோம். முதல்ல இப்படி அமைப்பு வந்தாலே அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் நமக்கு இதை சேர்க்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டுக்கு மீன வீடு பார்த்திங்கன்னா 6, 8 வரக்கூடிய வீடுகள். இவங்களுக்கு ஏஆர்பி என்னென்னா மனம் சார்ந்த விஷயங்கள். அப்போ மனம் சம்மந்தப்பட்டதை பொறுத்தமே இந்த இடத்துல இருக்காது. அப்போ இதை தவிர்க்கணும்னு தான் சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் ஏன் ரஜ்ஜு அப்படின்றத ரொம்ப நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பூரட்டாதி 4 அப்படின்றதே முடியக்கூடிய தருவாயில் தான் இருக்குது அந்த ஜாதகருக்கு, ஆண் ஜாதகருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நடப்பு ரஜ்ஜு பாருங்கள், பெண்ணுடைய ரஜ்ஜு சுக்கிர பகவான் திசை போகிறனால சுக்கிர பகவான் பூர நட்சத்திரத்துக்கோட ரஜ்ஜு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அது தொடை ரஜ்ஜுவாக ஆணுக்கு வயிறு ரஜ்ஜா வரும், குரு பகவான் திசை போகிறனால. அப்போ பொருத்தம் இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியும்.
பட் இந்த பெண் இப்போ தான் வந்து பூரம் 2ல் பயணிக்கிறனால இந்த பொண்ணுக்கு இன்னும் திசா இருப்பு வந்து மோர் தென் 10 வருஷம் இருக்குது. அந்த ஆணுக்கு புரட்டாதினால இன்னும் 1 or 2 இயர்ஸில் முடிய போகுது. இப்போ ஃபஸ்ட்டு மனப்பொருத்தமே இல்லை. நான் ஏஆர்பி டு ஏஆர்பி அரட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இவங்களை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளில் அந்த ஆண் ஜாதகர் குரு பகவான் திசை முடிஞ்சு சனி பகவான் திசைக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவார். உத்தரட்டாதியில் சனி பகவான் திசை நடக்கும். இப்போ ரஜ்ஜு பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தொடை ரஜ்ஜு சுக்கிர பகவான் திசை நடக்குது, அங்கே வந்து சனி பகவான் திசையும் அதுவும் தொடை ரஜ்ஜு தான் வரும். இப்போ ஏக ரஜ்ஜு ஆகி இங்கே ரஜ்ஜு பொருத்தம் பிரச்சனை ஆகிடும். இதனால தான் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் இல்லை, காலத்துக்கேற்ப பலன் பார்க்கணும். நம்ம எங்கே பயணிச்சிட்ருக்கோம், அது எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் திருமணமான தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இது. ஏன்னா எப்பயுமே ஒரு 2 பேர் தான் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த பிகினிங்கில் வந்து அந்த தொடக்கத்தில் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு நிகழ்வு நல்லா இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துடணும். அந்த மாதிரி பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கை பின்னாட்களில் வந்து ஏதாவது நிகழ்வு இருந்தாலுமே இங்கே இருக்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஏன்னா யாருக்குமே திருமண பொருத்தம் அப்படின்றது 100% எல்லா நாட்களும் நல்லா இருக்காதுன்றது தான் உண்மை. பட் ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா 10 to 20 வருடங்கள் உங்களுக்கு பொருத்தங்கள் கரெக்டாக வர மாதிரி பார்த்து கொடுத்துருங்கன்ற மாதிரி இதை சொல்லுவாங்க. அப்போ இங்கே பார்க்குறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருத்தம் பார்த்து கொடுப்போம். அப்போ வாழ்க்கையில் ஏதோ நிகழ்வு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மையில் தான் வந்து அந்த பொருத்தங்கள் இருக்கும். இந்த நேரத்தில் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.